இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன ஹாசினி, என்ன சொன்னீங்க? நேத்து புஷ்பா விஷயத்த நீ கிளியர் பண்ணிட்டு நீ ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நானும் பெரியம்மாவும் சூர்யா மாமா கிட்ட போய் போனதெல்லாம் போட்டு மாமா, இனிமே என்னாவது துர்காவும் நீங்களும் சந்தோஷமா இருங்க, ஒரு 10 நாள் ஊட்டியில போய் தங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம். என்ன பெரியம்மா? ஐயா, சூர்யா, துர்காமா, நம்ம ஊட்டிக்கு போறோம். சூர்யா, என்னப்பா பதிலே காணோம்? துர்காவை கூட்டிக்கிட்டு எப்பப்பா ஊட்டிக்கு போக போற? அது அம்மா, என்னால 10 நாள்லாம் லீவ் போட்டு ஊட்டிக்கெல்லாம் போக முடியாது. என்ன துர்கா அது? சூர்யா மாமாவே போலான்னு சொன்னா கூட நீ மாட்டேன்னு சொல்லிடுவ போல. இத பாரு துர்கா, ஸ்டேஷன்ல நீ ஒருத்தி மட்டும்தான் வேலை பாக்குறியா என்ன? 10 நாள் லீவ் போட்டுட்டு நீயும் சூர்யாவும் ஊட்டிக்கு போய் தங்கிட்டு வாங்க. இல்லம்மா, இப்போ ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் இருந்தே ஆகணும். லீவ் போட்டுலாம் போக முடியாது. லீவ் போட்ட என்ன வேலை போயிடுமா? வேலையே போனாலும் பரவாயில்ல, நீ வேலைக்கு போயிட்டா இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்ல. ஹாசினி, அப்படிலாம் இல்ல. இந்த போலீஸ் வேலைங்கிறது என் அப்பாவோட கனவு. அதை என்னால தூக்கி போட முடியாதுல்ல. இப்ப ஊட்டிக்கு போலனா என்ன, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆயிட்டு அடுத்த மாசம் கூட போலாம்ல. ஆமா துர்காமா, அடுத்த மாசம் எனக்கு ஸ்கூல் லீவ் போடாமலே ஊட்டிக்கு போலாம். ஓகேடா செல்லம், நம்ம அடுத்த மாசமே போலாம். வாங்கம்மா. அம்மா, அம்மா. துர்கா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? என்னம்மா, என்ன விஷயம்? சொல்றேம்மா. வாங்க, உள்ள வாங்க. வாமா. வாங்க, உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சாயங்காலம் குந்தவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. நீங்க எல்லாரும் வந்தா சந்தோஷமா இருக்கும். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா. கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்துடுறோம். துர்காவை அனுப்பிட்டு நீங்களும் கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா. துர்கா மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே வரோம். இங்க பாரு துர்கா, வேலை இருக்கு, லீவு போட முடியாதுன்னு இப்ப சொன்ன மாதிரி சாயங்காலம் வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஊட்டிக்கு போறதுக்கு தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். இது லோக்கல் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, நான் வந்துடுறேன். நீங்களும் வந்தீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். ஊட்டிக்கு போறதுக்கு தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். இது லோக்கல் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, நான் வந்துடுறேன். நீங்களும் வந்தீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். அம்மா சாயங்காலம் வரணும்னு கூப்பிடுறாங்கல்ல, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். சரி, வரேன். சந்தோஷம். தேங்க்ஸ் துர்கா. எதுக்கு? இல்ல, எனக்காக ஊட்டிக்கு போவேன்னு சமாளிச்சல, அதுக்காக. சரி, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கும் தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு? இல்ல, அக்கா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா. அம்மா தாயே, ஹஸ்பண்ட் சாருக்கு துர்கா மேல இருந்த வெறுப்பு போயிடுச்சுன்னு
நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல துர்கா உருவத்துல இருக்கிற நான் தான் மாறிங்கிற உண்மைய ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்ல முடியாததை நினைச்சு வருத்தப்படுறதா? எதுக்காக எனக்கு இப்படி சந்தோஷத்தையும் வேதனையும் ஒன்னா கொடுத்து சோதிக்கிற? எதுக்காக எனக்கு சோதனைகளும் வேதனைகளும் நிறைஞ்ச மாதிரி ஒரு வாழ்க்கை? தாலி கட்டின புருஷனும் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தையும் என் கண்ணு முன்னால என் பக்கத்துல இருந்தும் கூட நான் தான் மாறின்னு அவங்க கிட்ட உண்மைய சொல்ல முடியாம மனசுல வேதனைய சுமந்துட்டு இருக்கிற இந்த கொடுமைய இன்னும் எத்தனை நாள் நான் அனுபவிக்கணும்? எனக்கு மட்டும் ஏன், எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு 4 வயசா இருக்கும் போது என்ன பெத்த தாய்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்ச. கல்யாணம் பண்ணி வச்சு என் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே என் ஹஸ்பண்ட் சார் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச. அதுக்கப்புறம் அவர் என்ன புரிஞ்சுகிட்டு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதும் எங்களுக்கு பிறந்த குழந்தைய பிரிச்சு வச்ச. குழந்தைய பறி கொடுத்த வேதனையில இருக்கும் போது குழந்தைய பத்தின உண்மையை தெரிய வச்சு என்னை இந்த உலகத்தை விட்டே பிரிச்சு வச்ச. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை? இத்தனை நாளா நான் மட்டும் வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ துர்கா நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹஸ்பண்ட் சார் மாரியும் துர்காவும் ஒண்ணுதான்னு தெரியாம, மாரிய மறக்க முடியாம, துர்காவை ஏத்துக்க முடியாம வேதனையில குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சோதிக்கிறது போதாதா? இப்போ எதுக்காக ஹஸ்பண்ட் சாரையும் சோதிக்கிற? எனக்கு எவ்வளவு வேணாலும் சோதனையை கொடுமா, ஆனா என் ஹஸ்பண்ட் சார் நிம்மதியா வாழ விடு. மாறி, யம தர்மராஜா, நீங்களா? ஆம். நான் தான் மாறிங்கிற உண்மையை சொல்ல முடியாம நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன்னா இப்போ ஹஸ்பண்ட் சாரும் துர்காவும் மாறியும் ஒண்ணுன்னு தெரியாம துர்காவை நினைச்சு வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீ அம்மனிடம் முறையிட்டது எங்களுக்கு கேட்டது. ஆமாம் மாறி, வேதனை வேண்டாம், கவலையை விடு. என் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் மாற்று வழி கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உன் வேதனைக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது மாறி. உன் பிரச்சனையை சரி செய்ய மாற்று வழியோடுதான் இப்பொழுது உன்னை காண வந்துள்ளோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் தான் மாறிங்கிற உண்மைய ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்றதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்?